இதெல்லாம் பார்த்தா பயமா இருக்கு எனக்கு. என் வேலை தானம்மா. காலி வரதுனால அவங்க வந்து ஒரு சில விஷயம் பண்றாங்க மேடம். அதனால இந்த இது மொழி பார்க்காம அதில் இறங்கி செய்யறாங்க. ஜாதி மதம் கிடையாதுமா, ஜாதி வேதி அதை பார்க்காம செய்யறாங்க. எல்லாருக்கும் நன்மைகள் செய்யறேன். பேய் ஓட்டுறேன், அவங்க ஒரு அருள் சொன்னதால அதை செய்து அந்த காசை வாங்குறேன், அன்னதானம் போடுறேன். என்னோட இதில் போய் பாருங்க, சங்கிலி பாப்பான்ட்டு திருவண்ணாமலையில பௌர்ணமியான அன்னதானம் போடுறேன். இப்போ நான் போய் ஏமா சொல்றாங்க மேடம், நமக்கு அருள் வந்தது, இது போல வந்து இதை செய்யறேன்னு சொல்றாங்க. அவர் சித்தர்ன்ற எதனால சித்தர் எப்படி விஷயம் நான் காட்டுறேன் சொல்லுங்க மேடம். முட்டையில அப்படின்னு பண்ணா ரத்தம் வரும். நான் காட்டுறேன். வேண்டாம் இல்லை எவ்வளோ ரத்தம் வரும். வேண்டாம் சித்துமா. ஐயோ எனக்கு பயம், நீங்க பேச அவனுங்க. இல்ல மேடம், தலையோட எல்லாம் பார்த்தா பயமா இருக்கு. வேற எதுவும் இல்லை, வேற எந்த சித்தம் கிடையாது. நான் சித்து செய்வேன். அந்த வீட்டுல நோன்றானா அங்க இருக்கும். ஏவல் இருந்தா சூனியை வச்சிருந்தா. சாமிக்கு என்ன முட்டை அது தலையோட காளி பூஜை எல்லாம் உண்டுமா. இப்போ நான் ஒரு விஷயம் தெளிவுபடுத்திக்கிறேன். தயவு செஞ்சு இதை போடுங்க, எடிட் பண்ணி கலையாதீங்க. யாரையும் அவமானப்படுத்துறதுக்கோ இதுக்கோ நம்ம இங்க கூப்பிடல. எங்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, இங்க ஒரு சித்தர் வரப்போறாரு, நீங்க அவர்கிட்ட பேசுங்க, மக்களுக்கு தெரியட்டும்னு தான் சொன்னாங்க. நான் ரொம்ப சாதாரணமா தான் அவர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். நீங்க தான் என்ட்ரி கொடுத்தீங்க. நீங்க தான் என்ட்ரி கொடுத்தீங்க. பொய்யா பேசுறாரு, அங்க இருந்து பாத்துக்கிறேன், பொய்யா பேசுறேன். நான் கேட்டது எல்லாமே உண்மையாவே எனக்கு இருந்த சந்தேகங்களை தான் அவர்கிட்ட கேட்டுட்டீங்க. நான் அவர் என்ன சொல்ல வராரு, அவர் என்ன சேவை செய்யறாரு, என்ன பண்றாருன்னு ரொம்ப ஆர்வமா தான் பேசுறேன். எல்லா இடத்துலயும் கிரிவலம் வரும். ஆனா நீங்க உள்ள வந்துட்டு அவரை கண்ணா பின்னா திட்டிட்டீங்க. கண்ணா பின்னா திட்டு இச்சாரமா. நான் உண்மையை பேசுறேன், நீ உண்மையை காட்டு. சித்து தானே சொல்ல, சித்து காட்டு. எங்க எல்லாரும் சித்து ஏன் பண்ண மாட்டேன். அவர் என்ன சொல்றாருன்னா, சித்தர்கள் வந்து சித்தெல்லாம் பண்ணி காமிக்க மாட்டாங்க. சித்தர்னா அப்ப சித்து பண்ணாம சித்த அவர் தான் சொல்றாரு. சுனாமி வரதுக்கு முன்னாடி சொன்னாரு, கொரோனா வரதுக்கு முன்னாடி சொல்லிக்கிறேன். அவர் நீங்க ஃப்ராடு சொல்றாரு, நீங்க அவர் ஃப்ராடு சொல்றாரு. பாருங்க, அவர்கிட்ட போய் தேடுங்க, எந்த தேடுங்க. உங்களுக்கு புரியுதுங்களா நான் சொல்றது? புரியுது மேடம். எது நம்புறது? அவர் சாதாரணமா பேசுறாரு, ஜாலியா பேசுறாரு, அதனால நான் பேசுறேன். உண்மைதாமா சொல்றேன். நான் அன்னதானம் போடுறேமா. என் வீடு வந்து பாருங்க, சாதா ஓடி விடு சம்பாதிச்சு. இவரு கார் அவரும் பெருசா சம்பாதிச்சு இருக்கிற மாதிரி தெரியலையே. ஜமீன்தார்னு சொல்றாரு. ஜமீன்தார்ன்றாரு, பொய் தானே. உங்க 2 பேருக்கு ஏற்கனவே ஏதாவது பஞ்சாயத்து இருந்ததா? பஞ்சாயத்துலமா 2 பேர் தெரியும் போல. வாய்கள் இவங்க 2 பேருமே ஏற்கனவே தெரியும் போல. இவங்க பழக்கமா இருக்கோ அதெல்லாம் பேசிறாங்க மேடம். வேற எதுவும் இல்லம்மா. தெரியும் 2 பேருக்கு பழக்கமா. நான் தான் இடையில மாட்டின்ட்டேனோ. ஏமா ஒண்ணும் பயந்து பேச இருந்தானே உங்கள்கிட்ட உண்மை தான் பேசலாம்ல. ஏன் ஒண்ணு